ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆண்டட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொடுப்போம். நான் உங்கள் நண்பன் சண்முகவேல். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீ கார்டு வந்திருக்கேன். சரிங்களா, இந்த ஃப்ரீ கால் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும். நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது நண்பர்களே. ஒரு சாதாரண ஒரு மொபைல் கூட இந்த உலகத்தில் எங்கேனாலும் பேசிக்கலாம். சரிங்களா நண்பர்களே, சாமி பிரதர் வீடியோ பண்ணி போட்டிருந்தாங்க. லிங்கவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதே நான் தான். சரிங்களா, நீங்கள் ஒரு ஃப்ரீ கால் இப்போ கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, எவ்வளோ நாளும் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நிறையா தவறுகள் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. 100ல் பாதி பேர் தான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருமே நீங்கள் ஷேர் பண்ணுறதே கிடையாது. இப்போ பாருங்கள், கமெண்டில் பாருங்கள், என்னென்னமோ திட்டுறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க. லிங்க் கொடுங்க, டவுன்லோட் ஆகலை அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறீங்க. சரிங்களா, லிங்கவே போடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா, இந்த ப்ரீகாலை க்ரியேட் பண்ணி இதில் எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் தான் கண்டுபிடிச்சேன். நம்ம மிஸ்டர் முருகன் தான் இந்த அப்ளிகேஷனை அனுப்பி விட்டார் என்கிட்ட. சண்முக பிரதர், இந்த ஃப்ரீ கால் என்னென்னு தெரில, நீங்கள் தான் பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அவர் என்கிட்ட கொடுத்தாரு. திட்டக்கிட்ட நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளோ டாலர்ஸ்கள் ஏர்ன் பண்ணி எவ்வளோ நண்பர்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கேன். சரிங்களா, ஒரு அருமையான ஒரு ஃப்ரீ கால் இந்த ஃப்ரீ கால். சரிங்களா, பாருங்கள், டுபாக்கருன்றீங்க, கமெண்டில் என்னென்னமோ எழுதி போடுறீங்க உங்களுக்கு பிடிச்சதை. சரிங்களா, கோபம் உங்கள் மேலே நிறையா கோபம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான்லாம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நான்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி சாமி பிரதராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி முருகன் பிரதர் என்ன பண்ணுவார், அவருக்கு இதனால் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இதனால் யாருக்குமே என்ன எதுவுமே கிடையாது. அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மொபைல் டேட்டா போட்டு பேட்டரியில் சார்ஜ் இல்லைன்னா கூட கம்மாக்கரையிலலாம் உட்காந்து ஊரில் போய் அவர்லாம் அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சி நம்மளுக்குலாம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அருமையான ஒரு நண்பர். அவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். எனக்கு இதில் நன்றி எனக்கு தேவை கிடையாது. சரிங்களா நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வீடியோக்கு மேலே லிங்க் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இந்த மாதிரி செய்ததற்கு மன்னிச்சுங்க. சரிங்களா, நீங்கள் செய்கிற தவறுகள் நிறையா செய்கிறீங்க. சரிங்களா, கமெண்டில் என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறீங்க. சரி, பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நண்பர்கள் நம்மளுக்குள்ளே கமெண்ட் பண்ணுறதுனால தவறு கிடையாது. தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா நண்பர்களே, ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இறங்கும்ல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஒரிஜினல் சிம் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஒரிஜினல் சிம் நம்பர் கொடுத்தோன்னா 4 நம்பர் வெரிஃபிகேஷன் கோடு நம்பர் வரும். வாங்கி போடுங்க. வாங்கி போட்டோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், நான்லாம் $16 இப்போ அந்த அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்டை தான் கொடுத்து நான் வீடியோ பண்ணி போட சொன்னேன். சரிங்களா, சாமி பிரதர்கிட்ட இப்போ கொஞ்சம் நான் பேசிட்டேன். நான் எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 100 அக்கௌண்ட்டில் கூட கிடக்கு எவ்வளோ பேலன்ஸு. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு 16.580 கிரெடிட்ஸ் இருக்குது. சரிங்களா, $16 580 கிரெடிட்ஸ் இருக்குது. இதுக்கு பிறகு நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நல்லா பார்த்துங்க. இதுக்கு பிறகு நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துங்க. இப்போ பார்த்துங்க, இப்போ இந்த அப்ளிகேஷனை காப்பி பண்ணிங்க. ஸோ 2 அப்ளிகேஷனாக மாற்றுறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது, எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது. சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் காப்பி பண்ணிட்டேன். சரிங்களா, காப்பி பண்ணிட்டேன்னா மறுபடியும் அந்த காப்பி பண்ணதில் நம்பர் கேட்கும். நம்பர் வெரிஃபை பண்ண சொல்லலாம். நீங்கள் யூஸ் யுவர் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிங்க. யூஸ் யுவர் கண்ட்ரியை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் நவ், நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 லைன், இந்த மாதிரி பேக்கான நம்பர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. நான் 2 லைன்ன்ற அப்ளிகேஷன் தெரியுமில்ல, அந்த அப்ளிகேஷனுடைய நம்பரை தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு நான் அதில் போடுறேன். போட்டு நான் சென்ட் பண்ணி விட்றேன். எனக்கு வெரிஃபிகேஷன் கோடு நம்பர் வரும். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்துருச்சா? வெரிஃபிகேஷன் கோடு நம்பர் வந்துருச்சு. இப்போ 7250 கொடுத்துட்டேன். சரிங்களா, 7250 கொடுத்துட்டேன். எனக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகுனா பாருங்கள், எனக்கு 200 கிரெடிட்ஸ் ஆகிடும். ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா 200 கிரெடிட்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேலன்ஸ் என்னுடைய ஒரிஜினல் நம்பருக்கு நான் எப்படி ஏற்றி விட்றேன் அப்படின்னு நல்லா பார்த்துங்க. மொதல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மொதல் அக்கௌண்ட்டில் ஒரிஜினல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் $16 580 இருக்குது. சரிங்களா, இதுக்கு பிறகு 200 கிரெடிட்ஸ் எப்படி ஏற்றுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த டூப்ளிகேட்டில் ஓப்பன் பண்ணல, யூஸ் நம்பர் கொடுத்து அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா நீங்கள் இந்த ஃப்ரீகளை யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஐக்கான் இதில் காட்டு, நேமோட நம்பரோட காட்டு. இப்போ உங்கள் நம்பரை நீங்கள் உங்கள் கான்டாக்டில் இப்போ நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணீங்களோ அந்த நம்பரை நீங்கள் போட்டு உங்கள் நேமை கொடுத்து நீங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணுவீங்க. சேவ் பண்ணுன்னா இந்த மாதிரி காட்டும். இப்போ பாருங்கள், முதல்ல எப்பின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதே என்னுடைய ஒரிஜினல் நம்பர் நான் கொடுத்தது. சரிங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை இதில் எழுதணும். சரிங்களா, 0.200. சரிங்களா, இப்படி எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுங்க.
ஓகே கொடுத்தனே எனக்கு இந்த பேலன்ஸ் அங்கே போய் ரீசார்ஜ் ஆயிரும். என்னுடைய ஒரிஜினல் சிம்முக்கு ஏறிடுச்சா? ஓகே, இதில் 0 போயிடுச்சு. ஓகே, என்னுடைய ஒரிஜினல் ஐடியில் உள்ளே போகிறேன். என்னுடைய பேலன்ஸ் இங்கே வந்து ஏறி இருக்கு. அந்த 200 கிரெடிட்ஸ் ஏறிடுச்சா? முதல் என்ன பேலன்ஸ் இருந்துச்சு? $16 580 கிரெடிட்ஸ் இருந்துச்சு. இப்போ 200 கிரெடிட்ஸ் ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நான் வந்து ஏர்ன் பண்ணுறது. சரிங்களா? இதே மாதிரி தான் வந்து டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுறது. நான் எவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ டாலர்ஸ்னாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் உங்கள் திறமையை பொறுத்து, சரிங்களா? அது வந்து நான் பொறுப்பு கிடையாது. உங்கள் திறமையை பொறுத்து $1000 ஏர்ன் பண்ணிக்கிற முடியுமோ, $2000 ஏர்ன் பண்ணிக்கிறோமோ, எவ்வளோ டாலர்ஸ்னாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயான டயத்தில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு $10 ஏர்ன் பண்ணணும்னா அவ்வளோதான். மிஞ்சி போனால் வந்து ஒரு 50 நம்பர் தான் கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். 50 நம்பர் கிரியேட் பண்ணால் $10 கிடைக்கும். சரிங்களா நண்பர்களே? ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்டில் தயவுசெய்து அட்வான்ஸாக வந்து கமெண்ட் நிறையா பண்ணியிருக்கீங்க. நான் அதுக்கெலாம் வந்து கோவப்படலாம் கிடையாது. நாங்கள் குரூப்பில் யாருமே கோவப்பட மாட்டாங்க. தயவுசெய்து வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? மற்ற நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ அதிகமாக லென்த்தாகி போயிடுச்சு. நான் எப்படி முறைகள் சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி தான் நீங்கள் கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் எங்கேனாலும் பேசலாம். நான் ஃபோன் பண்ணி நான் காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். கான்டாக்ட் இருக்குது. கான்டாக்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் யாருக்குனாலும் ஃபோன் பண்ணலாம், சரிங்களா? இந்த ஆள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கடுத்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணியிருக்க நேம் எல்லாம் காட்டும். அப்படியே போய்கிட்டு நீங்கள் யாருக்குனாலும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்தியாவை யாருனாலும் இருக்கலாம். இப்போ வந்து சுந்தரம்னு ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு கால் பண்ணுவேன். எனக்கு கால் போகும். பார்த்தீங்களா நண்பர்களே, கால் போதா? நண்பர்களே, ஒரு பக்கமான ஒரு அப்ளிகேஷன், நல்லா அருமையாக ஒர்க்காங்க, சூப்பராக ஒர்க்காங்க, சரிங்களா? நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கிறனால கொஞ்சம் சப்போர்ட் ஆகாது. சூப்பராக நான் எவ்வளோ நாள், ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வச்சு நல்ல தெளிவாக இருக்கும், சரிங்களா? தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பழக்கத்தை கொஞ்சம் தயவுசெய்து பழகிக்குங்க. ஷேர் பண்ணுறதுனால தவறு கிடையாது. மற்ற நண்பர்கள் எடுத்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன், நல்ல ஒரு தகவலுடன் கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் சண்முகவேல். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.